இல்ல ஜானு, எனக்காக உங்க அக்கா ரொம்ப பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கா. இந்த குடும்பத்துக்காக அவ வாழ்க்கையவே அவ தியாகம் பண்ணிருக்கா. இப்ப கூட மித்ராவை காப்பாத்துறதுக்காக அவ ஒவ்வொரு நிமிஷமும் போராடிக்கிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு மருமகளை இவ்வளவு வருஷமா நாங்க பிரிஞ்சிருந்துட்டோம். ஒரு அநாத மாதிரி அவ வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதை நாங்க தெரிஞ்சுக்காம அவ இறந்துட்டாங்கிற பிரமையில இருந்துட்டோம். அரவிந்தா, நம்ம அதிர்ஷ்டம் நல்லா இருக்கிறதுனால தான் திரும்பவும் லக்ஷ்மி நம்மகிட்டயே வந்து சேர்ந்திருக்கா. திரும்பவும் நம்ம எல்லாருக்கூடயும் சந்தோஷமா வாழ்ற வாய்ப்பு அவளுக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்ச அதிர்ஷ்டத்தை நினைச்சு சந்தோஷப்படணுமே தவிர இப்படி அழுதுகிட்டு இருக்க கூடாது அரவிந்தா. அர்ஜுன் இருங்க. அந்த வேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சிசிடிவி ஃபுட்டேஜ்ல மித்ராவை கிட்னாப் பண்ண வேன் இதுதான். ஆமா லக்ஷ்மி. அப்படின்னா மித்ரா இந்த வீட்ல தான் இருக்கணும். ஏய், இவனை தேடி இங்க யாராவது வரதுக்கு முன்னாடி இவனை இங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். வெளியே வண்டி ரெடியா இருக்குண்ணே. லக்ஷ்மி, இங்க வரைக்கும் வந்துட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்க? சீக்கிரமா உள்ள போய் மித்ராவை காப்பாத்தலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க அர்ஜுன், அவசரப்படாதீங்க. நம்ம சின்ன தப்பு செஞ்சாலும் அது மித்ராக்கு பெரிய ஆபத்தா மாறிடலாம். அதனால கொஞ்சம் பொறுமையாவே நம்ம ஹேண்டில் பண்ணலாம். வாங்க. இவங்க இங்க இருக்காங்கன்னா மித்ராவும் கண்டிப்பா இங்கதான் இருந்தாகணும். இவங்களுக்கு முன்னாடி நான் அங்க போய் மித்ராவை காப்பாத்தி அந்த கிரெடிட்டை நான் வாங்கிடுறேன். அங்க பாத்தீங்களா அர்ஜுன், மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணி ஆகணும். நீ டென்ஷன் ஆகாத லக்ஷ்மி, இத நான் டீல் பண்ணிக்கிறேன். மனிஷா, பேசு மனிஷா. மனிஷா, 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 உனக்கு என்ன ஆச்சு? மனிஷா, ஏதாவது பேசு மனிஷா. மனிஷா, ஏதாவது பேசு மனிஷா. மனிஷா, ஆர் யூ ஆல் ரைட்? மித்ரா, எனக்கு எதுவும் ஆகல மித்ரா. நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போய் ஆகணும். மித்ரா வா. மித்ரா எங்க இருக்கீங்க? மித்ரா, வண்டியில ஏறு மனிஷா, நம்ம சீக்கிரம் இங்கிருந்து போயிடலாம். மனிஷா, என்ன கையில ரத்தம் வருது? உனக்கு என்ன ஆச்சு? ஒரு ரவுடி உன கத்தியால குத்த வரும்போது அந்த கத்தியை நான் கையால பிடிச்சு தடுத்துட்டேன். ஐயோ, எனக்காக நீ இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கியா? நான் தான் சொன்னல மித்ரா, என் உயிரே போனாலும் சரி நான் உன்னை காப்பாத்துவேன்னு.
சரி சரி, முதல்ல கார்ல ஏறு. ஏறு ஏறு. அடச்சே, என்ன லக்ஷ்மி இது? மித்ரா இப்போ கண்டத்துல இருந்து சேஃபா தப்பிச்சிட்டாரு அர்ஜுன். அவருக்கு எதுவும் ஆகல. உயிரை பணைய வச்சு மித்ராவை காப்பாத்துனது நீதான். ஆனா எல்லா கிரெடிட்டும் அந்த மனிஷாவுக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா மித்ராவுக்கு நீ இங்க வந்த விஷயம் கூட தெரியாது. பரவாயில்ல, இருக்கட்டும் அர்ஜுன். மித்ரா இப்ப சேஃபா இருக்காருல்ல, எனக்கு அதுவே போதும். ஐயோ, ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா உன் உயிரையே பணைய வச்சு மித்ராவோட உயிரையே காப்பாத்திருக்கல. எவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சிருக்க மனிஷா. மித்ராவுக்காக உன் வாழ்க்கையவே பணையமா வச்சிட்டியா? பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களாக்கா? மித்ரா மேல மனிஷாவுக்கு எவ்வளவு பாசம் இருக்கு பாத்தீங்களா? மித்ரா, மனிஷா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா? உனக்காக அவ உயிரையே பணைய வச்சிருக்கா. மித்ரா, உனக்காக சம்யுக்தாவும் அர்ஜுனும் வந்தாங்கல்ல, அவங்க எங்க? அவங்க அங்க வந்தாங்களா ஆண்டி? அவங்கள நாங்க பார்க்கலையே. நீ அவங்கள பாத்தியா மித்ரா? இல்ல. அதாவது மித்ராவை காப்பாத்துறதுக்கு சம்யுக்தாவும் அர்ஜுனும் அந்த இடத்துக்கு வரவே இல்ல. மனிஷா ஒருத்தி தான் தனியாளா அங்க அந்த ரவுடிங்க கிட்ட போராடி மித்ராவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா. என்ன சம்யுக்தா, மித்ராவை காப்பாத்துறதுக்கு நீங்களும் அர்ஜுனும் வந்தீங்களா?